ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டில் பால் வந்து போயிட்டு இருந்துச்சு. தண்ணி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகலை. கீழே எதனா ஒரு குழா மாற்றினாலும் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்போஸ் குழா உடஞ்சிடுச்சுன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்குது, ஆஃப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போயிட்டு அதை மாற்றலான்னு போயிருந்தேன். புதுசு வாங்கிட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு. இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக மாற்ற கற்றுக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வால்வு வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ஆன் பண்ணாலும் ஹோல்ஸ் தெரியுதுங்களா, ஆஃப் பண்ணாலும் ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். உப்புனால அதுமாரி ஆகிடுச்சு. உப்பு போயிட்டு அப்படியே லாக் ஆகிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ணோன்னா எப்போவுமே வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டினாச்சும் அந்த வால்வு வந்து ஆன் பண்ணி விடணும். அது ஆன்லேயே இருக்கிறதுனால வால்வு வந்து சீக்கிரமாக போயிடும், உப்பு தண்ணியாக இருந்தால். அதனால் சாதா தண்ணி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா எந்த பொருளாக இருந்தாலும் யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட்டாக தான் போயிடும். அதே மாதிரி தான் இந்த வால்வும் வந்து புதுசு மாற்ற போகிறோம். இது எம்டிஏ 2 எம்டிஏ வாங்கிக்கிங்க. நூல் போட்டு நூல் வந்து கரெக்டாக போடணும் இந்த பால் வால்வு ஏற்றுறப்போ மட்டும். ஏன்னா வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோம்ல, அப்போ வந்து தண்ணி ஸ்டாப் ஆகும்ல, இல்லைனா வந்து தண்ணி அதிகமாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணாலும் மேல் எம்டிஏல லீக் ஆகும். அதனால் கரெக்டாக நூல் கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்டு செலாக் கண்டிப்பாக போடணும். போட்டு கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். புது வால்வு மாற்றுறப்ப எப்போவுமே வந்து நீங்கள் வந்து நல்ல வால்வாக மாற்றிங்க. பாருங்கள், ராங் த்ரெட்டு ஏறுற மாதிரி ஒரு பிவிசி எம்டிஏ வந்து ராங் த்ரெட்டு ஏறும். அதனால் வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஏற்றிங்க, எல்லாம் கஷ்டமாயிடும். ரொம்பவும் டைட்டு எம்டிஏ வந்து ரொம்பவும் டைட்டு ஏற்றிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப டைட் ஏற்றினோமா உடனே ஸ்லிப் ஆகி எம்டிஏ வந்து லூஸ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் புதுசு தான் மாற்றணும். ஏன்னா இது வந்து பிவிசின்றதுனால கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். அதே ஜிஏ இருந்தால் ஸ்லிப் ஆகாது. எவ்வளோ டைட் ஏறணுமோ ஃபுல்லாக டைட் ஆகி ஸ்டாப் ஆகிடும். பிவிசின்றதுனால நம்ம வந்து குறிப்பிட்ட டைட்டு தான் வைக்கணும். ரொம்பவும் டைட் பண்ணலான்ட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லிப் ஆகி த்ரெட்டு போயிடும். த்ரெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து புதுசு தான் போடணும். அதே பழசு போட்டால் கண்டிப்பாக தண்ணி நிற்காது. அது மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிவிசியில் வந்து எப்பவுமே புதுசு மாற்றிடுங்க. மறுபடியும் அதே போட்டு டைட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா லூஸ் ஆகிடும், நிற்காது. தண்ணி லீக் ஆகும், மாட்டினதுக்கு அப்புறம் லீக் ஆகும், கஷ்டமாகும். பாருங்க, ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. நல்லா கவனிங்க. ஃபுல்லாக டைட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பால் வால்வில் கீழே வந்து ஒரு 1 இன்ச் பைப் வந்து ஒட்டிங்க. ஒரு அடி பிட்டு பிவிசி பைப் வந்து கீழ்ப்பக்கத்தில் வால்வு கீழே போதுங்களா, அதில் வந்து ஒட்டிங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணாங்கல்ல அந்த பைப்பில் வந்து 1 இன்ச் பைப்பில் கீழ் பைப்பில் லாங் கப்ளிங் கண்டிப்பாக லாங் கப்ளிங் ஒட்டிங்க. ஒட்டினதுக்கப்புறம் அந்த லாங் கப்ளிங்கில் இந்த பைப் வந்து ஃபுல்லாக ஏறுற அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, கீழே 1 இன்ச் பைப் ஒட்டினீங்களா அதை ஒட்டிங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னால் வந்து இது ஒட்டுறது வந்து வீடியோ எடுக்க முடியல. கரெக்டாக பாருங்கள், சொல்கிறத கரெக்டாக கேளுங்க. இந்த 1 இன்ச் கப்ளிங்கில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பைப் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக கீழே ஏற்றுறீங்க. சொல்யூஷன் போட்டுங்க. சொல்யூஷன் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே ஏற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த பைப்புக்கு கீழே போயிடும். கீழே போனதுக்கப்புறம் இந்த பைப்பில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிடும். கீழே போனதுக்கப்புறம் எம்டியை வந்து இந்த பைப்புக்கு மேல் பைப்புக்கு கீழே போயிடும். கீழே போனதுக்கப்புறம் லைட்டாக மேலே தூக்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிக்கும். அந்த பைப் வந்து ஃபுல்லாக கீழே போச்சிங்கன்னா எம்டியை வந்து இந்த பைப்புக்கு கீழே போயிடும். கீழே போச்சுன்னா தூக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.